அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு பழமொழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழமொழிகள் அப்படிங்கிறது பழமையான மொழி அப்படிங்கிறாங்க. அதாவது இனிமையான மொழியும் எளிய நடைவுடைய மொழியும் பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் நாட்டுப்புற மக்களின் நுண்மையான அறிவின் வெளிப்பாடே பழமொழி அப்படிங்கிற கருத்தும் நிலவி வருகிறது. அப்போது இந்த பழமொழிகள் கிராமப்புற மக்கள், அதாவது நாட்டுப்புற மக்கள், பாமர மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமப்புற மக்களோட எப்படி ஒன்றிணைந்து காணப்படுகிறது, அவர்களிடம் இருந்து எப்படி உலகறிய பழமொழி சிறப்பு பெற்றது அப்படிங்கிறதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல பார்த்தோம்னா பழமொழியில் உமியில்லை, பால் புளிக்குமா பழமொழி பொய்க்குமா என்று பல்வேறு பழமொழிகளை நாம் வழங்கி வருகின்றோம். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தொல்காப்பியர் காலம் தொட்டே பழமொழிகள் வழக்கில் இருந்து வந்துள்ளது அப்படிங்கிறத நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மையும் என்றிவை விளங்கி தோன்றி குறித்த பொருளை முடித்ததற்கு வருவும் ஏது முதலிய முதுமொழி என்று தொல்காப்பியர் பழமொழிக்கு முதுமொழி என்று நூற்பா வழங்குகிறார். அதோடு தமிழ் பழமொழி என்னும் சொல்லுக்கு என்ன சொற்கள் எல்லாம் கையாளப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, பழமொழி, பழஞ்சொல், முதுமொழி, முதுசொல், வசனம், சொலவம், சொலவடை. மலையாளத்தில் பார்த்தோம்னா பழஞ்சொல், கன்னடத்தில் நான்நொடி என்றும், தெலுங்கில் மக்கள் குரல் என்றும், ஆங்கிலத்தில் ப்ராவர்ப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு பழமொழிகள் பல்வேறு வார்த்தைகளில் சொற்களில் கையாளப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக பிற நாட்டவர் பழமொழியை எப்படி கையாண்டுள்ளனர் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுமக்களின் பேச்சு மொழி பழமொழி என்று சீனர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, உணவுக்கு உப்பு எப்படியோ பேச்சுக்கு பழமொழி அப்படி, உணவுக்கு உப்பு எப்படியோ பேச்சுக்கு பழமொழி அப்படி என்று அரேபியர்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு பழமொழிகள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறாக கையாளப்பட்டாலும் அது சொல்ல வரும் கருத்து என்பது சுருக்கமானது என்பதுதான் உண்மை. அதாவது இந்த பழமொழிகள் எப்படி தோன்றியிருக்கலாம் அப்படின்னா, மக்கள் நேரில் கண்ட உண்மைகளையோ அல்லது மக்கள் நேரில் கண்ட உண்மைகளை சுருங்க சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பழமொழிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, தமிழில் எதுகை மோனை இணைத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு ஒரு வளம் இருக்கிறது என்றால் அதற்கு பழமொழிகள் சிறந்த உதாரணமாக திகழ்கின்றன. அதை தான் கோவை கிளார் பழமொழிகளை பற்றி சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக அகநானூரில் நன்று செய் மருங்கில் தீதில் என்னும் தொன்றுபடு பழமொழி அப்படின்னு அகநானூறு சொல்லுது. திருக்குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்று பழமொழியை குறிப்பிடுகிறது. அடுத்து நாலடி நானூறு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவர் பொறை இருவர் நட்பு கைக்குமாம் தேவரே தின்னினும் வேம்பு. அடுத்தபடியா பழமொழி நானூறு என்ன சொல்லுது அப்படின்னா, நிறை கொடும் நீர் தழும்புதல் இல் நாய் பெற்ற திங்கம் பழம். தேவாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கனி இருக்க காய் கவர்ந்த கல்வன் முயல் விட்டு காக்கை பின் போன ஆறு. இவ்வாறு பழமொழிகளை தாங்கள் கூற வரும் கருத்துக்களை முன்வைத்து அதற்கு ஓரிரு வார்த்தைகளில் எதுகை மோனையோடு பழமொழிக்கு வளம் சேர்த்த மொழி தமிழ் மொழி என்றே கூறலாம். அப்படிப்பட்ட அந்த வளம் சேர்த்த மொழியை பற்றி தான் நாம் இனிவரும் பகுதிகளில் அடுத்தடுத்து பார்க்க இருக்கிறோம். பழமொழிகளோட அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெறுமனை கூற்றாகவும் மறுப்பாகவும் வினாவாகவும் உரையாடலாகவும் அமைகிறது. இப்போ பல்வேறு வகைகளில் அமைந்தாலும் அதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அதற்கு பாருங்க ஒரு சில எடுத்துக்காட்டு பார்க்கலாம். கழுதைக்கு தெரியுமா கரும்பு ருசி, செவிடன் காதில் சங்கு ஊதலாமா. இந்த செவிடன் காதில் சங்கு ஊதலாமா அப்படின்னா கேட்பவரையே என்னன்னு சொல்றாங்க, கழுதை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களை
அதாவது காது கேளாதவர்களை எவ்வளவு 4 வார்த்தைகளில் எளிமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த பகுதி சொல்லுது. எதுகை மோனையோட ஒரு பழமொழி சொல்லணும் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம் உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளுடைய முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாமாம்மா. அதுதான் எதுகையோடு இருக்கக்கூடிய பழமொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா மோனையோடு இருக்கக்கூடிய ஒரு பழமொழி பார்க்கலாம். ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் வாழக்கூடிய திருமணமான தம்பதியருக்காக சொல்லக்கூடிய பழமொழி இது. இப்படி பழமொழிகள் பல்வேறு வகைகளில் இருந்தாலும் நம்ம இப்போ எதுகை மோனையோடு இருக்கக்கூடிய பழமொழிகள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியில் நம்ம ஒவ்வொரு பழமொழிகளை எடுத்துகிட்டு அந்த பழமொழிகளுக்கான விளக்கங்களை நம்ம இனி வரும் பகுதிகளில் பார்க்க இருக்கிறோம். நன்றி.